योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. முதல் ஸ்லோகத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே வந்த பதில் நிஜபோத வடிவனாமே. நான் எந்த டெபனிஷனும் கொடுக்கிற வஸ்து இல்லை. இப்ப இந்த கேள்வி பதில் ரூபத்துல இருக்கு. நீ யாரு அப்படின்னு கேட்டார் ஹஸ்தாமலகர் நான் பிராமணனோ க்ஷத்ரியனோ வைசியனோ சூத்ரனோ பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பஸ்தனோ சன்னியாசியோ இல்லை அப்படின்னு சொன்னார். இது ஒரு கேள்வி பதில் அப்பவே முடிஞ்சு போச்சு. நம்ம வாழ்க்கையில இது எப்படி வரும்னா, இந்த எதிர்ப்புல ஒண்ணு நின்னு இங்க ஒண்ணு வரும், தன்மை முன்னிலையா வரும். இது இப்ப டைரக்ட் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி வந்துடுத்தீங்க. நம்ம அஜ்ஞானம் எப்படி வேலை பண்றதுன்னா, நம்ம அப்பப்போ புருஷனாவும் அப்பப்போ அப்பாவாகவும் அம்மாவாகவும் ஸ்திரீயாவும் வியாபாரியாவும் நமக்குள்ள இந்த பாவங்கள்லாம் அத்தியாச தோஷம்ங்கிறது மனோமண்டலத்துல அஜ்ஞானத்தினால ஆவிர்வவிச்சுட்டே இருக்கும். நம்ம ஆத்மாங்கிறது புத்தி மட்டும் புரிஞ்சாலும் விவகாரத்துக்கு வரபோது நான் என்னவோதான், நான் இதுவோ அதுவோ தான் இருக்கேன். ரமண மகர்ஷி கிட்ட ஃப்ரீடம் மூவ்மெண்ட் டைம் ஒருத்தர் போய் கேட்டார், இஸ் இட் நாட் அவர் கிரேட்டஸ்ட் டியூட்டி டு பி பேட்ரியாட்டிக் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ரமண பகவானுடைய பதில், டு பி திஸ் ஆர் தட் இஸ் நாட் யுவர் டியூட்டி, டு பி வாட் யூ ஆர். இதுவாவோ அதுவாவோ இருக்கிறது இல்ல. நம்ம ராஜ்யத்துக்கிட்ட நம்ம ராஷ்டிரத்துக்கிட்ட ஒரு பிரியத்தோட அந்த புரட்சியில எல்லாம் அந்த சுவாதந்திரிய சமரத்தில எல்லாம் சேர்ந்துக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார் அவர். அதுக்கு பகவானோட பதில் இதுவாவோ அதுவாவே இருக்காதே, நீ எதுவா இருக்கையோ அதுவா இரு. தன்னிலையை விட்டுடாதே, தன் ஸ்வரூபத்தை மறந்துடாதே. அந்த மறவிதான் முக்கியமான தோஷம். அந்த தோஷம் முதல்ல புத்தியில ஆவிர்வவிக்கிறது, அப்புறம் சிஸ்டத்தை பூரா பாதிக்கிறது. இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு சின்ன எரர் வந்துடுத்துனா சிஸ்டம் பூரா கரப்ட் ஆகிற மாதிரி நம்ம புத்தியில ஒரு சின்ன கோளாறு இந்த ஜீவாகந்தைய ஒத்துண்டதுலேருந்து, அந்த அபிமானத்தை ஒத்துண்டதுலேருந்து எல்லா தோஷங்களும் ஆவிர்வவிச்சிருது. எல்லா தோஷங்களும் அத்தியாச தோஷங்கள் பூரா. அத்தியாச தோஷஸ்து அமுனைவ கல்பிதா, இவனே கல்பிச்சு அதுல படிக்க 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 மேல காம குரோத லோப மோக மத மாத்சரியங்களும் ராகத்வேஷங்களும் எல்லாம். நம்ம ரொம்ப சிம்பிள் பார்த்தோம்னா, நம்ம சம்சாரம் அப்படின்னோமே, சம்சாரம்னா தமிழ்ல சம்சாரம்னா பத்தினிக்கு சம்சாரங்கிறான். சம்சாரம்னா குடும்பத்துக்கு சம்சாரம்னு பேர் இல்ல, மனசுதான் சம்சாரம், அஜ்ஞானம் தான் சம்சாரம். உலகத்துல இருக்கிற கஷ்டம். மலையாளத்துல சம்சாரம்னா பேசுறதுக்கு சம்சாரம், பேச்சிலேருந்து எல்லா குழப்பங்களும் வர்றதுனால பேச்சுக்கு சம்சாரம்னு பேர். ஏதோ உபலட்சணமா வச்சுக்கிறது. சம்சாரம் அப்படின்னா சம்யக் சரதி, ஒழுகிண்டே இருக்கு, ஓடிண்டே இருக்கு, பரிணமிச்சுட்டே இருக்கு, ஒரு வஸ்துவா நிற்க மாட்டேங்கிறது இல்லையா. சத்தியம் ஆப்போசிட் சம்சாரம். சம்சாரத்துக்கு எதிர்ப்பு எது? சத்தியம். சத்தியத்துக்கு எதிர்ப்பு சம்சாரம். சத்தியம் அப்படின்னா மாறுபடாம இருக்கிறது சத்தியம். இது கொஞ்சம் கூட மாறுபடாம இருக்குமோ, ந வியபிச்சரதி, கொஞ்சம் கூட பரிணாமம் இல்லாம பரிணமிக்காம எப்பவும் ந அசதா வித்யதே பாவஹா ந அபாவோ வித்யதே சதா. இருப்பு பரிணமிக்காம இருந்துட்டே பிரகாசிச்சுட்டே இருக்கிற உணர்வு இருக்கே, அந்த உணர்வுக்கு சத் அப்படின்னு பேரு. அந்த சத்து தான் ஆத்மா. அப்படி பரிணமிக்காம என்ன இருக்கு? அதை தவிர எல்லாமே சம்சாரம் தான். சம்சாரம்னா சேஞ்சுன்னு அர்த்தம். சேஞ்ச் இல்லாத ஒரே ஒரு வஸ்து தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு தேடி பார்ப்போம். உலகத்தை பார்த்தா எல்லாம் பரிணமிச்சுட்டு இருக்கு.
நம்ம உலகத்தை எப்படி பார்க்கிறோம்? உடம்புனால பார்க்கிறோம். உடம்பு இல்லாம உலகத்தை யாரும் பார்க்க முடியாது. சரீரத்துல இருந்துதான் உலகத்தை பார்க்கிறோம். இந்த சரீரமும் பரிணமிச்சுட்டே இருக்கு, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. மனமும் பரிணமிச்சுட்டே இருக்கு. இந்த பரிணாமத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஏதோ ஒரு வஸ்து அபரிணாமியா இருக்கிறதுனாலதான் இந்த பரிணாமமே தெரியறது. எல்லாம் பரிணமிச்சுட்டு இருக்கு. ஆனால் பரிணமிக்காம இருக்கிற வஸ்து நம்ம இருப்பு. அதுக்குதான் முத்ரா அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல ஈஸ்வரனுடைய முத்ரை. அந்த முத்ரை நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம யாரையோ ஒருத்தரை தேடுறோம்னா அவர் எப்படி இருப்பார் சொல்லுங்க அப்படின்னா, அவ வெள்ளை வேஷ்டி கட்டின்னு இருக்கார், தலையில கேப் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா கண்டுபிடிச்சோம். இந்த கூட்டத்துக்கு நடுப்புல ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி காட்டணும். தலையில கேப் கட்டின்னு வச்சுட்டு இருக்காருன்னா கண்டுபிடிச்சோம். அதுக்கு முத்ரான்னு பேரு. அந்த கேப் தான் முத்ரா. அந்த மாதிரி ஈஸ்வரன் நம்ம அனுபவ மண்டலத்துல ஒளிஞ்சின்னு இருக்கார். ஈஸ்வரனை வெளியில தேட முடியாது, அனுபவ மண்டலத்துல தான் தேடணும். அனுபவ மண்டலம்னா என்ன சொல்ல, நம்ம உணர்வுக்குள்ளதான் தேடணும் ஈஸ்வரனை. அந்த உணர்வுக்குள்ள ஈஸ்வரனை எப்படி தேடுறது? உணர்வுக்குள்ள ஈஸ்வரனோட ஸ்வரூபம் என்ன? பரிணமிக்காம இருக்கிறது. அதுதான் அவனுக்கு முத்திரை. பரிணமிக்காம நம்ம உணர்வுக்குள்ள என்ன இருக்கு, எந்த எலமெண்ட் பரிணமிக்காம இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதைதான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம் எல்லா அவஸ்தைகளும் மாறுற போதும் மாறுபடாம இருக்கிறது ஒண்ணு முத்ரா. தட்சிணாமூர்த்தியோட முத்ரா அப்படின்னு சொல்ற. மாறுபடாம இருக்கிற முத்திரையை காட்டுறார் அவர். எல்லாம் மாறுபடுறது, உடம்பு பரிணமிக்கிறது. பால்யாதிஷபி ஜாகிரதாதிஷு ததா, எல்லாருக்குமே தெரியற ஸ்லோகம். பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம் எல்லாம் மாறும் உடம்பு. ஆனால் 90 வயசான தாத்தா தான் 2 வயசுல எடுத்த ஆல்பத்தை எல்லாம் ரசிச்சு ரசிச்சு பாக்குறார். 20 வயசுல கல்யாணமான ஆல்பத்தை எல்லாம் எடுத்து பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கார் 90 வயசுல. அந்த உடம்போட ஒரு அம்சம் கூட 90 வயசுல இல்ல. இந்த யுக்தி எப்போதும் சொல்றது பிரவச்சனத்துல. எனக்கு இதை விட தெளிவா ஒரு யுக்தி நமக்கு கிடைக்க முடியாது. அதுக்காக 90 வயசுல உட்கார்ந்து நாம பாக்குறோம் 2 வயசுல நடந்த கதை. அந்த சரீரம் இப்ப இல்ல. இதை விட சயின்டிபிக்கா ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா சரீரமே இல்ல. ரொம்ப ஆச்சரியம். நம்ம மரணத்தை பயப்படுறோமே, மரணம் நிறைய நடந்தாச்சு. ஒரு 10 வயசு 15 வயசுல இருக்கிற உடம்போட ஒரு செல்லு கூட 80 வயசுல இல்ல. ஜஸ்ட் அதை நினைச்சு பார்த்து ஆச்சரியம் பண்ணணுமா? நம்ம ஏதோ ஒரே ஆளா இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கோமே. இந்த உடம்பு தான் நம்மளான நம்ம ஒரே ஆளே இல்லை. அப்ப க்ஷணிக விஞ்ஞானவாதம் தான் பௌத்தனோட க்ஷணிக விஞ்ஞானவாதம். பௌத்தன் என்ன சொல்றான்னா, ஒரே நதியை 2வது தடவை உன்னால தொட முடியாதுப்பா, எனக்கு ஓடி போயாச்சு. அந்த மாதிரி பிரகிருதியில பரிணமிக்காம எதுவும் அவன் பரிணமிக்கிற சைடை பார்த்து சொல்றான். பரிணமிக்கிற சைடு எல்லாம் பரிணமிச்சுட்டு இருக்கு. சரீரம் பரிணமிச்சு கொடுத்து, மனம் பரிணமிச்சு கொடுத்து, எதுவும் ஒரு செகண்டும் பரிணமிச்சுட்டு இருக்கு. அப்படி பார்த்தா கொஞ்ச நாள் முன்னாடி இருந்த சரீரமே இப்ப இல்ல. அதனால ஒரு 15 வருஷம் முன்னால போட்ட பேங்க் டெபாசிட்ட உங்களுக்கு உடம்புதான் நீங்களான கிளைம் பண்ணவே முடியாது. ஆளு போயாச்சு. அந்த சரீரமே பரிணமிச்சு போயிடுத்து. மனமும் அனுசியூதம் கண்டினியூஸா ஆல்டர் ஆயிண்டே இருக்கு. ஆனா ஆல்டர் ஆகாம ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நான் அப்படியே இருக்கேங்கிற பிரதீதி எல்லாருக்கும் இருக்கு. பாருங்க, இந்த வேதாந்தம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாஸ்திரம். அது உங்களுக்கு புதுசா ஒன்னையுமே கொடுக்கல, உங்களுக்கு தெரியாதத ஒன்னையுமே சொல்லல. உங்களுக்கு தெரியக்கூடியது உங்க அனுபவத்தில் இருக்கிறது, ஆல்ரெடி ரிவீல்டா இருக்கிறது. இந்த தோடகாச்சாரியரோட ஒரு பிரகரண கிரந்தம் உண்டே, பேரு விட்டே ஸ்ருதிசார சமுத்தரணம். அது அந்த தோடகாஷ்டகத்தோட அதே மீட்டர்லயே இருக்கும். அந்த ஸ்ருதிசார சமுத்தரணத்துக்கு இங்கிலீஷ்ல ஒரு வியாக்கியானம். அதுல பேரே ரொம்ப அழகா இருந்தது, தி ரெவலேஷன் ஆஃப் த எவர் ரிவீல்டு அப்படின்னு. புதுசா ஒரு ரெவலேஷன் இல்ல, தி ரெவலேஷன் ஆஃப் த எவர் ரிவீல்டு. எப்பொழுதுமே பிரகாசிக்கக்கூடிய பொருளை பிரகாசப்படுத்துறது. புதுசா ஒண்ணுமே பண்ணல, ஆனா அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. இது எல்லாம் பண்றதை விட ஒரு பெரிய அனுகிரகமா இருக்கிறது என்ன, நமக்கு புதுசா ஒன்னையும் கொடுக்கல,
இருக்கக்கூடிய வஸ்துவை கவனிக்காம விடுறோமே, அதை காட்டி கொடுக்கிறோம். நீ பிச்சைக்காரன் இல்லையப்பா, நீ பூர்ண வஸ்துன்னு காட்டி கொடுக்கிறோம். அந்த பூர்ணத்துவத்தை காட்டி கொடுக்கறது தான் பெரிய அனுகிரகம். அந்த பூர்ணத்துவம் எப்படி நமக்குள்ள இருக்கு அப்படின்னா சேஞ்ச்லெஸ்னஸா இருக்கு. உடம்பு சேஞ்ச் ஆறது, மனசு சேஞ்ச் ஆகிற போதும் எனக்குள்ள இருக்கிற நான் இருக்கேங்கிற ஒரு அனுபவம் இருக்கே, அதுக்குதான் சம்பித் அப்படின்னு சொல்றது. அந்த சம்பித் இருக்கே, இருப்பு, இயல்பு, அந்த இயங்கக்கூடிய நிலை, உணர்வு, மீதி எல்லாம் பரிணமிக்கிற போதும் அந்த இருக்கேங்கிற அந்த உணர்வு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம ஒரே மாதிரி அனுபவத்துல இருந்துட்டே இருக்கு. நம்ம மாறக்கூடியத ஐடென்டிஃபை பண்ணிட்டு உடம்ப பத்தி பேசுறோம், இல்லாட்டா நான் என்னோட மனசு அடங்க மாட்டேங்கிறதுன்னு கம்ப்ளைண்ட் சொல்றோம், இல்ல புத்தியில ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே அத்தியாசம் தான். சரீரத்துல ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் கிரகஸ்தர், நான் பாமரன், எனக்கு புத்தி கிடையாது, இல்லாட்டா நான் ரொம்ப படிச்சிருக்கேன் எல்லாம் புரியுறது அப்படின்னு ஏதோ ஒண்ணு சரீரத்துல, இல்லாட்டா புத்தியில, இல்லாட்டா மனசு சஞ்சலமா இருக்கு, அடங்க மாட்டேங்குது, இதெல்லாம் ஐடென்டிஃபை. அஷ்டாமலகர் என்ன பண்ணார்? இது எதுலயுமே தன்னோட கவனத்தை வைக்காம அந்த பரிணமிக்காம ஏதோ ஒரு சம்பித் இருக்கோ, ஏதோ ஒரு இருப்பு இருக்கோ, ஏதோ ஒரு சித்து இருக்கோ, அந்த சித்தை உணர்ந்து அதுவே நான், அதுவே நான், அதுவே நான், அதுவே நான் தான் இந்த பாட்டு. இதை பத்தி மீதி இருக்கிற உபாதியை பத்தி அவர் பேசவே இல்லை. மீதி இருக்கிற உபாதியை பத்தி அவர் பேசவே இல்லை. அது உலகத்துல பரத்தியாருக்கு தான் தெரியுது. பரத்தியாருக்கு எப்படி தெரியுது? இந்த குழந்தை பேச மாட்டேங்கிறது, இந்த குழந்தை மூகமா இருக்கு, இந்த குழந்தை மந்த புத்தியா இருக்குன்னு பரத்தியார் சொல்றா. உள்ளேயோ தன்னை உணர்ந்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்கார் அவர். வெளியிலேருந்து அம்மா அப்பா பார்த்து அந்த உடம்ப பார்த்து கவலைப்பட்டு இருக்கா. ஆச்சாரியர்கள் என்ன பண்ணா, உள்ள உணர்ந்து இருக்கிறவனை வெளியில எழுப்பி விட்டார். அவ்வளவுதான். உள்ளே உணர்ந்து இருக்கிறவரை ஆச்சாரியால் கூப்பிட்டா, உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வம் அன்னிக்கம்னு விஸ்வாமித்திரரை எழுப்பின மாதிரி உள்ளே இருக்கிற அந்த ஞானியை வெளியில பேச கூப்பிட்டார். உள்ள அவருக்குள்ள பூரா சைலண்ட் மியூசிக் இருந்தது. இப்ப அந்த சைலண்ட் மியூசிக் இட் பிகேம் ஆடிபிள் மியூசிக். அவ்வளவுதான். அவ்வளவு நாளைக்கு அவர் மியூசிஷியன் தான். ஞானிகளை விட பெரிய ஆர்டிஸ்ட் இருக்க முடியாது. ஏன்னா அவ மௌனம் அது சங்கீதமாக்கும், அது சித்திரமாக்கும், அது டான்ஸ் ஆக்கும், அது பாட்டாக்கும், அது தாளவாத்தியமாக்கும், எல்லாமும் ஆக்கும். ஏன்னாக்கா அந்த சைலன்ஸ்ல எல்லா சங்கீதமும் முடிஞ்சு போச்சு, எல்லா ஆர்ட்டும் முடிஞ்சு போச்சு, எல்லா கலையும் முடிஞ்சு போச்சு. அவ சும்மா இருக்கிற இருப்புல கலாபியாம் எல்லா கலைகளும் அடங்கிப்படுத்து. பார்வதி பரமேஸ்வரன் அங்க இருக்கா. சகல கலையும் அங்க அடங்கி இருக்கிறதுனால அவ சாநித்தியத்துல இன்னொரு கலை கூட தேவையில்லை. அதுல இருக்கிற ஒரு கிரணம் தான் கலையா மாறி விடுறது, ஒரு ரே தான் கலையா மாறி விடுறது. மனசு வெளிக்கிளம்பினாதான் கலை வரும். அதை அடங்கி விடுத்துனா அந்த சைலண்ட், அந்த நிச்சலத்தை, அந்த நிறைவு, அந்த நிறைவுல இருக்கிறவரை லோகமங்கலத்துக்காக தூண்டினார் ஆச்சாரியார். நீ யாருப்பா குழந்தை, உன்னுடைய ஸ்வரூபம் என்ன? ஜடபரதரை ரகுகணன் தூண்டினான், அஸ்தாமலகரை ஆச்சாரியால் தூண்டினான், சுகாச்சாரியால் பரீட்சித்தினால தூண்டப்பட்டார். ஏதோ அவள்லாம் மௌனியா இருக்கா, இல்ல சில பேர் ஒரு நிலையில இருக்கா. அந்த ஆனந்தத்துல இருக்கிற வாளை பேச ரமண பகவானை காவியகண்ட கணபதி முனி தூண்டினார். ரமண பகவான் கிட்ட ஒரு பெரிய யோகி, அமிர்தநாத யோகீந்திரன்னு பேர் அவருக்கு. அவர் மலையாளத்துல ஒரு பாட்டு எழுதினார். எழுதி நேரடியா கேட்க பயம். நீங்க யாரு? நீங்க சுப்பிரமணியனா, சிவனா, விஷ்ணுவா? உங்களை பல பாவத்துல ஜனங்கள்லாம் பாக்குறாளே, சாதாரண மனுஷன் மாதிரியே தெரியலையே. ஹரியோ, சிவகுருவோ, இல்ல ஏதாவது எதி வரனோ, எதி சிரேஷ்டனா? அறிவானொரு குத்துக்கம் மம ஹிருதயே குரு மகிமா. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அவுட்சுக்கியம் எனக்கு உங்களுடைய மகிமை அப்படின்னு பேப்பர்ல எழுதி வச்சான். நீங்க யாரு? அதுக்கு பதில் பகவான் நடக்க போனப்ப அங்க எழுதி வச்சது. மகர்ஷி திரும்பி வந்தப்போ அந்த பேப்பர் எடுத்து பார்த்து அதோட இந்த பக்கம் மலையாளத்திலேயே பாட்டு எழுதிட்டு
பின்னால அதுக்கு தமிழ்ல பண்ணித்து. நான் பண்ணித்து செய்தது நான் ரொம்ப நேச்சுரலா பேசிட்டு இருக்கேன். சில பேருக்கு சந்தேகம். ஹரித்வார்ல கூட கேட்டா, இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், இந்த அக்ரணியிலே பேசிட்டு இருக்கே, வந்தது சொல்லித்து பேசித்து போச்சு, அது என்னக்கா ரமண மகர்ஷியோட பக்தாள்லாம் அப்படியே தான் பேசுவா. ரெண்டு காரணம் அதுக்கு. ஒண்ணு திருவண்ணாமலை பாஷை, ரெண்டு அது ஒரு புருஷனோ ஸ்திரீனோ யாருக்குமே படல, எல்லாருக்குமே அது ஒரு பரபிரம்ம வஸ்துவா தான் பட்டிருக்கிறதுனால அவள் எல்லாமே அந்த மொழியை தான் அந்த ரீதியை தான் உபயோகப்படுத்திட்டு இருந்தா. பகவான் சொல்லித்து, பகவான் வந்தது, பகவான் போச்சு, மகர்ஷி இப்படி சொல்லித்து, அப்படிதான் சொல்லுவா. அதனால அது ரொம்ப எனக்கு தெரியாம வந்துட்டு இருக்கு. சில பேர் கேட்டா, அதனால இப்பவே அதை கிளாரிஃபை பண்ணி விடுறேன். அப்போ இந்த எழுதி கேட்க நீங்க யாரு அப்படின்னு கேட்க அவர் என்ன பதில் எழுதி வச்சார்னா, ஹரியாதீதர ஜீவரத் அகவாரிஜ குகையில் அறிவாயிரமி பரமாத்மன் அருணாச்சல ரமணம் பரிவாலுள முருகானல பரராந்திடும் குகையார்ந்து அறிவாம் விழி திறவாய் நிஜம் அறிவாய் அது வெளியாம். ஹரியா சிவகுருவா எதிவரனா கேட்டதுக்கு, ஹரியாதிய தேவ ஜீவர்கள் இருக்காளே அவளுக்கும் உலகத்துல இருக்கிற மனுஷியாளுக்கும் எல்லாரோட ஹிருதயத்திலையும் ஏது நான் 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 சித் ஸ்வரூபமா விளங்குறதோ அந்த ஆத்மாவே அருணாச்சல ரமணன். அதுக்கு நீ கல்பனை கொடுக்காது, சிவன் முருகன் விஷ்ணுன்னு கல்பனை எல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த சுத்த சைதன்யம் சித் ஸ்வரூபமே ரமணன். அந்த ரமணன் தான் எல்லாமே, அந்த வஸ்து தான் எல்லாமே, அந்த ஆத்மஸ்வரூபம் தான். அந்த ஆத்மாவை தான் அப்படின்னு தன்னிலையில உணர்ந்து இருக்கிறவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். அவ நான் இது அது நினைச்சுக்கல, தன்னை ஏதாவதும் அவளும் டிஃபைன் பண்ணிக்கல. பரத்தியாரோட டெபினிஷன் அவளை பாதிக்கவும் இல்லை. பரத்தியார் அவளை எப்படி வேணா டிஃபைன் பண்ணலாம், மகாத்மான்னு கூப்பிடலாம். சாதுவி பூஜ்யமானேபி பீட்யமானேபி துர்ஜனைஹி சமபாவோ பவேத்யஸ்ய ச ஜீவன் முக்த லட்சணம். ஜீவன் முக்தனுக்கு என்ன லட்சணம்னா, சாதுக்கள் நீதான் பெரிய மகாத்மா ஈஸ்வரன் பாத பூஜை பண்ணினாலும், துர்ஜனங்கள் பீட பண்ணினாலும் அவளுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த உபாதியை தானே நினைச்சுக்கல. ரகுகணன் திட்டுற போது, கேலி பண்ற போது சுகாச்சாரியால் அவ்வளவு பாவத்தோட சொல்றா, கொஞ்சம் கூட காதலியே போட்டுக்கலையாம் ஜடபரதர். ஏவம் பகு அபத்தம் அபிபாஷமானம் பகு விப்ரலப்தோபி அவித்யா ரச்சித திரவிய குண கர்மாசயே ஸ்வச்சரம கலேவரே அவஸ்துனி சம்ஸ்தான விசேஷே அகம் மமேதி அனத்யாரோபித மித்யா பிரத்யய தூஷ்ணீம் பூர்வவதி சிபிகாமுவாக. இது அவளுக்கு தெரியும், அது எவ்வளவு வேதாந்த பரமா அது இருக்கு. அவன் திட்டுற போது, நீ குண்டா இருக்கியே, நீ நீ நல்ல சின்ன வயசு தானே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ரொம்ப இழைச்சு போயிட்ட, ரொம்ப வயசும் ஆயிடுத்து, ரொம்ப விருத்தன் ஆயிட்டியோ இல்லையோ, இப்படி எல்லாம் கேலி பண்ற. ராஜா ரொம்ப ஜோக்கு பாருங்க. அத்தியாத்மம்ங்கிறது ஒரு ஸ்பெஷலா நீக்கி வைக்கப்படாது. நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல இருந்து லெக்சர் கிளம்புவோம், போய் வேதாந்தம் கேட்கணும், ஞானத்தை அடையணும், பக்திய. வழியில யாரையெல்லாமோ அபமானப்படுத்திட்டே வருவோம். டிரைவரை திட்டுவோம், புறவாளை திட்டுவோம். அவெல்லாம் யாரோ என்னவோ நமக்கு தெரியாது. இங்க யாரோ ஹஸ்தாமலகம் பேச போறாரு, அதை கேட்க வரணும்ங்கிற வேகத்துல யார்கிட்ட எல்லாமோ சண்டை போட்டு, யாரையெல்லாமோ கேலி பண்ணி, யாரையெல்லாமோ அபமானப்படுத்திட்டு வந்துடுவோமா இருக்கலாம். என்ன நடக்கும் தெரியாது. ரகுகணன் எங்க போயிட்டு இருக்கார், கபிலரோட பிரவச்சனம் கேட்க போயிட்டு இருக்கார், கபிலரோட உபதேசம் கேட்கறதுக்காக போயிட்டு இருக்கார். போற வழியிலையாக்கும் கபிலரை போலையோ கபிலரை விட மேலேயோ இருக்கிற ஒரு ஜீவன் முக்தரை சிவகாவை தூக்க வைக்கிறார். அந்த தூக்க வச்சது மட்டும் இல்லாம கேலி வர, ரொம்ப இழைச்சு போயிட்டேன், ரொம்ப வயசாயிடுத்து, நடக்கவே முடியலையாக்கும், அப்படி எல்லாம் கேலி பண்ண சுகாச்சாரியால் சொல்ற, இவ்வளவு அபத்தம் பகு அபத்தம் அபிபாஷமானம் நரதேவ அபிமானினம்ங்கிறார். இந்த அபிமானம் இருக்கோ இல்லையோ, நான் ராஜா அப்படிங்கிற ஒரு அபிமானம் இட் இஸ் வெரி டீப் ரூட்டட். அது என்னதான் பண்ணினாலும் போகாது. அது என்ன ஒரு லெக்சர் கேட்டா போயிடவா போறது? லெக்சர் கேட்கறத விட நான் ஆத்மா அப்படின்னு தியானம் பண்ணின்னு உட்காந்துப்போம். யாராவது வெளியில போய் திட்டினாதான் நான் இன்னவன் அப்படின்னு வரும். அப்பதான் இந்த அத்தியாச தோஷம் நமக்கு தெரியும். அத்தியாசம்ங்கிறது சும்மா வேதாந்த விசாரம் பண்றது, கயர்ல பாம்பு எக்ஸாம்பிள் எல்லாம் கரெக்டா இருக்கு.
வெளியில போறதான் பாம்பு கயர்ல இல்ல நம்ம மனசுலதான் இருக்குன்னு தெரியாது. படம் எடுக்கும், அப்படி எடுக்கிற போதுதான் என்ன சொல்றியா அப்படின்னு கேள்வி வரும். நான் யாரே தெரியுமா, என்ன போய் இப்படி திட்டுறியா, என்னோட யோகியதை என்ன, என்னை பத்தி யாரும் என்ன கண்டா எல்லாம் வந்துடும். ராஜா இந்த பிரவச்சனம் கேட்க போறவர் ஜடபரதரை பார்த்து அவமானப்படுத்துறார். ஒன்னும் கண்டுக்கவே இல்லை. சுகாச்சாரியால் சொல்றா, கொஞ்சம் கூட அந்த சரீரத்தை தான்கிற நினைப்பு இல்லாதவர் பேசாம சுபிக தூக்கிட்டு இருக்காராம். ரமண பகவான் ஒரு துப்பினா, ரொம்ப வேடிக்கையான கதை. குகையில, விரூபாட்ச குகையில இருக்கிற போது இதெல்லாமோ கோவிச்சுண்டு இவர் மௌனமா இருக்கிறதுனால அவர் பாலானந்தன் பேரு, பக்கத்துல வரவாள், நமஸ்காரம் பண்ண வரவாள்னா இவரை பார்க்க வரவா. இவர் சொல்வார், இந்த சாமி இருக்கான இந்த பையன் என்னோட சிஷ்யம், எல்லாரும் அவனுக்கு தட்சிணை வையுங்கோ, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுங்கோ, அவனுக்கு நான் இப்ப ஞானோபதேசம் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லுவான். ஒரு நாள் துப்பினா முகத்துல. பிற்காலத்துல பக்தர்கள்லாம் கேட்டா, துப்பினாராமே பகவான். ஆமா, என்ன பண்ணினேன், தொடச்சுன்னு. எவ்வளவோ வாட்டி துப்பின உடம்பு தானே ஓய் அப்படின்னு, எவ்வளவோ வாட்டி துப்பின. சந்திரசேகர பாரதி சுவாமிகள் ஒரு வாட்டி சொன்னா, அவருக்கு இந்த பட்டண பிரவேச சந்தர்ப்பத்துல கழுத்துல அநேக ஆபரணங்கள், மாலையெல்லாம், கிரீடம் எல்லாம் போட்டு அதுல இருக்கிற கம்பி இங்க உடம்புல அப்படி குத்திண்டே இருக்கு. சொல்லவே இல்லை. எடுக்கிற போது அங்க நல்லா செவந்து போயிடுது. அப்ப இந்த கூட இருக்கிறவர் கேட்டார், சொல்லி இருக்கப்படாதோ, அது என்ன போச்சு, நான் ஒரு வேஷதாரி தானே அப்படின்னா, அது என்ன போச்சு. விவகாரம் வரபோதுதான் நமக்கு அபிமானம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். பிரவச்சனம் கேட்கிற போதோ, பண்ற போதோ, தியானம் பண்ற போதோ எல்லாம் இருக்காது. நம்ம கவனமா இருக்கிற போது பாம்பு பொத்துக்குள்ள போய் பூந்துடும். நம்ம கவனக்குறைவா இருக்கிறது தான் அது படத்தை எடுக்கும். அதனாலதான் மனனம், நிதித்தியாசனம் அநேக அநேக சகஸ்திர வாட்டி மனனம் பண்ணணும், மனனம் பண்ணணும், மன்னம் பண்ண சொல்றோம்னா, மனனம் நம்ம நாடி நரம்புக்குள்ள பூந்து, நம்ம செல்ஸுக்குள்ள பூந்து, நமக்கு ரெஸ்பான்ஸா இருந்தா போறாது, ரியாக்ஷனா வரணும். ரெஸ்பாண்டிங்கிறது நம்ம யாரையாவது திட்டினானா நம்ம நினைச்சு பார்த்து வெளியில போடுறது ரெஸ்பான்ஸ். ரியாக்ஷன்ங்கிறது ஸ்பான்டேனியஸ். யாராவது திட்டுற போது அது ரெஸ்பான்ஸா இல்லாம ரியாக்ஷனா, நேச்சுரலாவே தான் உடம்பு சம்பந்தம் எனக்கு இல்ல, நான் நித்திய சுத்தமான ஆத்மாங்கிற அந்த உணர்வு இருக்கே, சகஜமாயிடுத்தானா நம்ம தப்பிச்சிடும். அது வரைக்கும் ஆசுப்தேகே ஆமிருத்தேகே காலம் நயேது வேதாந்த சிந்தையா. எவ்வளவு நேரம் வேதாந்த விசாரம் பண்ணணும், தூங்குற வேற பண்ணுங்கிற. அப்படி எத்தனை நாளைக்கு பண்ணணும், ஆமிருத்தேகே காலம், மரண பர்யந்தம் பண்ணு. மரண பர்யந்தம் ராப்பகலா விசாரம் பண்ணிட்டே இரு, மனனம் பண்ணிட்டே இரு, நிதித்தியாசனம் பண்ணிட்டே இரு. தான நிலையில நிக்கிறவரை விடாதே. புரிஞ்சுண்டாச்சுங்கிற அபிமானத்துல மாத்திரம் விழுந்துடாதே. தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சுன்னு விடாதே. விவகாரத்துலதான் தெரிஞ்சுட்டு இருக்கியா இல்லையான்னு தெரியும். இங்க அஸ்தாமலகர் விவகாரத்துல ஆச்சாரியால் கேட்கிறா, நீ யாரு அப்படின்னு கேட்கிறா. குழந்தை, நீ எங்க போற, உனக்கு ஏதாவது தெரியறதானாக்க கம்பீரமா நிஜபோத ரூபகா, நான் இது இல்ல, நான் நிஜபோத வடிவன், நிஜபோத ஸ்வரூபனே, நித்திய சுத்தமான ஆத்மாவே நான் அப்படின்னு அந்த கம்பீரமா ஹிருதயத்துல இருந்து வருது. அப்புறம் தான் நேற்றுக்கு பார்த்தோம், நிமித்தம் மனசக்ஷுராதி பிரவருத்தம் நிரஸ்தாகிலோபாதிராகாசகல்பஹம் ரவிர்லோகசேஷ்டா நிமித்தம் யதாயா ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. மனசு இந்திரியங்கள்லாம் ஆத்மா ஆத்மான்னு சொல்லலையே, அந்த ஆத்மா என்ன அப்படின்னு கேட்டா, நீ காத்தால பிரவச்சனத்துல சொல்லிட்டு உபனிஷத், உபனிஷத்துனா உபனிஷத்தே ஒரு டெபினேஷன் கொடுத்தது. சூக்ஷ்ம அர்த்தத்துல உபனிஷத்துனா என்னன்னாக்கா, நமக்குள்ள நான் அப்படிங்கிற ஸ்பூர்த்தி இருக்கு, அதுதான் உபனிஷத்து. அதை திறந்து பார்த்தா எல்லா உபனிஷத்தும் விளங்கும். அதனால அஹைதி ஆதித்ய மண்டலஸ்ய உபனிஷத், அகமிதி அத்தியாத்ம மண்டலஸ்ய. சூரியனுக்கு ஒரு உபனிஷத்து என்னதுன்னா பிரகாசம். நமக்கு உபனிஷத்து என்னன்னா நமக்குள்ள நான்கிற உணர்வு. உபனிஷத்துனா மையம் அப்படின்னு அர்த்தம், கேந்திரம், சென்டர் அப்படின்னு ஒரு அர்த்தம்.
அந்த சென்டர் என்ன? சூரியனுக்கு என்ன சென்டர்? வெளிச்சம். நமக்கு என்ன சென்டர்? நான் நான் நான்கிற தன்னிருப்பு உணர்வு. அகமிதி உபனிஷத் அப்படின்னு வேதம், உபனிஷத்தே பிரகதாரண்யமே சொல்றது. உபனிஷத்துனா என்ன? அகம் இதி அத்தியாத்ம மண்டலஸ்ய உபனிஷத். அகம்ங்கிறதே ஹிருதயத்துல தெரியறதே, அதுவே சாவி சத்தியத்தை திறக்கிறதுக்கு. அது இருக்கிறதுனாலதான் மனசு வேலை பண்றது, புலன்கள் வேலை பண்றது, உடம்பு வேலை பண்றது. அந்த அகம் போயிடுத்தானால் உடம்பு ஜடம். உடம்ப நெருப்பு வச்சா தெரியல, எடுத்துட்டு போறதுக்கு யாராவது வேணும். ராஜாவும் பிச்சைக்காரனும் எல்லாம் அதுக்கப்புறம் ஒண்ணுதான். சரீரத்துல அந்த அகம்ங்கிற ஸ்பூர்த்தி இருக்கிற போது அந்த சரீரம் எழுந்திருந்து நடக்கிறது, வேலை பண்றது, விவகாரம் பண்றது, எல்லாம் பண்றது. அப்ப இந்த சரீரத்துல அகம்ங்கிறது இருக்கிறது, அந்த அகத்தை நாம கவனிக்கவே இல்லை, உடம்பையே கவனிச்சுட்டு இருந்தோம். ஆத்ம விசாரம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உடம்புல அகம்ங்கிற ஸ்பூர்த்தி இருக்கிற போதே அகத்தை கவனிக்கிறோம். நான்கிற அந்த துடிப்பு இருக்கிற போதே அந்த துடிப்பை கவனிக்கிறோம். இந்த துடிப்பு என்ன? துடிப்பை சூக்ஷ்ம புத்தியினால கவனிக்கிறோம். இந்த புத்திக்கு ஒரே பவர் இருக்கு, இந்த துடிப்பை கவனிக்கிறதுக்கு இருக்கிற பவர் இருக்கு. பிரம்மாவலோக திஷணம். மனுஷ சரீரத்துல இருக்கிற புத்திக்கு அந்த பவர் இருக்கு. அதை உன்முகப்படுத்தி இந்த வெளி விஷயத்தை பார்க்க அதுக்கு நல்லா தெரியும். அது இல்லாம தன்னோட சித்ஸ்வரூபத்தையே, தன்னோட இருப்பையே, தன்னோட உணர்வையே கவனிக்க பார்க்க ஸ்வேன ரூபேண ஆகாஷ கல்பகா உள்ள திரும்பி பார்த்ததானால் நிரஸ்தாகிலோபாதிர் ஆகாஷ கல்பகா. ஆகாயம் போல் இருப்பன் உள்ள பார்க்கிற போது ஆகாசம் போல உபாதி தோஷம் எதுவும் இல்லாம அனந்தமா தெரியக்கூடிய உணர்வு, இருப்பு நிலை, அஸ்தித்வம். அந்த தன் ஸ்வரூபத்தை உணர எது ஜுவலிக்கிறதோ அமிர்தஸ்வரூபமா, மரணமில்லா தன்மையோட ஆனந்த ஸ்வரூபமா, சாந்தியே உருவமா, சுகமே உருவமா எது பிரகாசிக்கிறதோ அதுதான் ஆத்மா. சோகமஸ்மி, அதுவே நான். அதுவே நான்கிற பிரத்யபிஜை அவனுக்கு வர குரு முகமா சிரவணம் பண்றவாளுக்கு விசாரத்தினால தெளிவு ஏற்படும் முதல்ல. அப்புறம் ஒரு நிலையில இது பிரகாசிக்கிறது. பிரகாசிச்ச பிறகும் அது ஏதோ ஒரு வஸ்துவாகவும் தான் ஏதோ ஒரு வஸ்துவாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்டத்துல குரு கிருபையில அந்த எது ஜுவலிக்கிறதோ அதுதான் நான். இந்த வெளியில தெரியக்கூடிய இந்த பர்சனாலிட்டி இருக்கே, இது நான் இல்லை. இந்த பர்சனாலிட்டி சுஷுப்தியிலேயே மறைஞ்சு போயிடுறது, சொப்பனத்துல வேற பர்சனாலிட்டி வருது. அதனால இந்த பர்சனாலிட்டி நான் அல்ல. எது பரிணாமமும் இல்லாம எந்த ஒரு சித் இருக்கோ, எந்த ஒரு உணர்வு இருக்கோ, எந்த ஒரு அமிர்தம் இருக்கோ, அமிர்தஸ்வரூபம் இருக்கோ, எந்த ஒரு சிவம் இருக்கோ அதுவே என்னோட ஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூட்டிவ் ரெகக்னிஷன், அபைடன்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அந்த உணர்வு. ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் சொன்னா, மனோரோகம் பிடிச்சு தன்னை வேற யாரோ ஒருத்தர் நினைச்சுட்டான் வச்சுங்கோ, தன்னை வேற யாராவோ நினைச்சுட்டான். அப்படி ஒரு ரோகம் கூட இருக்கு. சில பேர் அவளையே மறந்து போயிடுவா, வேற யாராவோ பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்லயே மாறி போயிடுறது. அப்புறம் ரோகத்தை மாத்தின அப்புறம் ஓ நான் இவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அதுவே ரொம்ப துச்சம். அதை விட தெளிவா தன்னுடைய இருப்பை, தன்னுடைய உணர்வை, இவன் அதுதான் நான் அப்படின்னு உணரக்கூடிய கட்டம் இருக்கே, அதுக்கப்புறம் அவனுக்கு விச்சித்தி இல்லாத சாந்தி. தபஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் ஞானியோட தபஸுக்கு விக்னமே இல்லை. அவிச்சின்ன தபஸ், விச்சித்தி இல்லாத தபஸ். தபஸுக்கு அவன் ஏதாவது ஸ்பெஷலா பண்ண வேண்டாம், ஏதாவது பண்ணித்தான் தபஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. நிரந்தரம் தபஸ்ஸரதி, அவன் தபஸ் பண்ணிட்டே இருக்கான். அவனோட வாழ்க்கையில சுகமும் தபசுதான், துக்கமும் தபசுதான், வியாதியும் தபசுதான், மரணமும் தபசுதான். வேதமே அவனோட வாழ்க்கையை பூரா பெரிய ஒரு யாகமா சொல்றது, ஒரு யஜ்ஞமா சொல்றது. அதுல யஜ்ஞம் முடிஞ்சு அவபிரத ஸ்நானம் மாதிரி தான் ஞானியோட சரீரம் போடுற மரணம். இந்த தத்துவத்தை உணர்றதுதான் பெரிய ஒரு தெளிவு. அந்த தெளிவு தான் நாம ஹஸ்தாமலகர்கிட்ட பார்த்தோம். அந்த ஹஸ்தாமலகர் ஆகாசம் போல் இருப்பன். பகவத்பாதா விவேக சூடாமணியில
ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஆகாஷவன் நிர்மல நிர்விகல்பம் நிஸ்ஸீம நிஸ்பந்தன நிர்விகாரம் அந்தர்பகிஷூன்யம் அனன்யம் அத்வயம் ஸ்வயம் பரம் பிரம்ம கிமஸ்தி போத்தியம். இனிமே என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்கிறா. ஆகாஷவன் நிர்மல நிர்விகல்பம், ஆகாசம் போல எந்த மலதோஷமும் இல்லாத, நிர்விகல்பம் அப்படின்னா ரெண்டுங்கிற பிரதீதியே இல்லாதது, இரட்டையே இல்லாதது. நிஸ்ஸீமா அப்படின்னாக்கா அது பவுண்ட்லெஸ், ஒரு பரிதியே இல்லை. நிஸ்ஸீம நிஸ்பந்தன, ஸ்பந்தனம் எல்லாமே பிரகிருதி. மனசு ஒரு ஸ்பந்தனம், உடம்பு ஒரு ஸ்பந்தனம், அபிமானம் ஒரு ஸ்பந்தனம், நித்ரை ஒரு ஸ்பந்தனம், அவ்யக்தமே ஒரு ஸ்பந்தனம். எந்தவித ஸ்பந்தனமும் இல்லாம நிஸ்ஸீம நிஸ்பந்தன நிர்விகாரம். அதுல பால்யம் கௌமாரம் யௌவனம் வார்த்தக்கியம் முதலான விகாரங்கள் இல்லை. அந்தர்பகிஷூன்யம், உள்ளு புறம்னு கிடையாது. அனன்யம், நம்மள இருந்து அந்நியம் இல்லை. இது அனன்யம் அத்வயம், ரெண்டு இல்லாதது. ஸ்வயம் பரம் பிரம்மம், நமக்குள்ள நான் இருக்கேங்கிற உணர்வு ரூபமா எது பிரகாசிக்கிறதோ அதுவே பிரம்மம், அதுவே பிரம்மம் தான். என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குன்னு கேட்கிறேன். இதுக்கு மேல கிமஸ்தி போத்தியம். அடைஞ்ச வாழ்க்கை ரொம்ப அப்படி ஈஸியா இருக்கு. ஒரு மகான் சொன்னார், நீச்சல் அடிக்க தெரியறவனுக்கு நீச்சல் அடிக்கிறது ஏதோ ரொம்ப சுகமா இருக்கு. கரையில நிக்கிறவன் கேட்கறான், எப்படி நீச்சல் அடிக்கிறதுன்னு கேட்கறான். குதி நீச்சல், கரையில காட்டி கொடுங்கிறான். எப்படி காட்டி கொடுக்க முடியும்? நீ கரையில உட்கார்ந்து காட்டி கொடுனாக்கா, நிலத்துல நம்ம சின்ன வயசுல பண்ணினோமே அதுதான் பண்ண முடியும். தண்ணியில விழணும், முயற்சி பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் முழுகணும், கொஞ்சம் மூக்கிலையும் வயத்திலையும் எல்லாம் தண்ணி போகணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியாம நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? நீச்சல் அடிக்கிறதுக்கே கிளாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ அவளுடைய பேசிக் டீச்சிங் என்னதுன்னா, பேசிக்கலி யூ நோ ஹவு டு ஸ்விம். இதான் ஃபர்ஸ்ட் டீச்சிங். தெரியாதது கத்துக்கிறேன்னு நினைச்சுக்காதேங்கிறவா. நீச்சல் அடிக்கிறதுக்கு கத்துக்க போற இடத்துலயே அவ சொல்லி கொடுக்கறது பேசிக்கலி ஹியூமன் பாடி ஃப்ளோட்ஸ். ஜோக்கு பாருங்க, நம்ம தண்ணியில குதிச்சா முழுகி போயிடுறோம், நம்ம சவம் மாத்திரம் முழுகாம இருக்கு. ஒரே உடம்பு தானோ இல்லையோ, சவத்துக்கு மாத்திரம் ஏதோ ஒரு டெக்னிக் தெரியுது முழுகாம இருக்கிறதுக்கு. இதே உடம்பு நதியில முழுகாம கிடக்கு, அதுவே இப்ப முழுகி போயிடுறது. ஏன்னாக்கா நம்ம தப்பிச்சுக்க பாக்குறதுனாலயே முழுகி போயிடுறோம். சவத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஈகோ இருக்கு, அதுக்கு ஈகோ இல்லை. ஈகோ இருக்கிறதுனால முழுகி போயிடுறோம், அதுக்கு ஈகோ இல்லாததுனால ஃப்ளோட் பண்ணி கிடக்கிறது. அதனால நீச்சல் அடிக்கிறோம்னா கூட ஈகோ விடணும் சுவாமி. அவனுக்கு பேரு ஈகோ, ஆனா ஹீ நெவர் கோஸ். அதுதான் ப்ராப்ளம். அது கோ ஆகணும், போகணும். அது எப்படி போகும்? அது உண்மை இல்லை தெரிஞ்சுக்கிறது தான் போக்கு. இல்லாம அடிச்சு ஓட்ட முடியாது, விரட்ட முடியாது. விசாரம் பண்ணி பார்க்கிற போது ஆத்மாதான் இருக்கு, அந்நியமா ஒரு பொருள் இல்லைங்கிற உணர்வு ஏற்பட தானாகவே அந்நிய வஸ்துக்கள்லாம் விழுந்து போயிடும். அனாத்மா விழுந்து போயிடும், ஆத்மாதான் பிரகாஷ். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. யமக்னுஷ்ணவன் நித்யபோதஸ்வரூபம் மனச்சக்ஷுராதீனி அபோதாத்மகானி பிரவர்த்தந்த ஆஸ்ரித்ய நிஷ்கம்பமேகம் ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹம் ஆத்மா யம் அக்னி உஷ்ணவதே நித்யபோதஸ்வரூபம். அக்னி உஷ்ணவதே நிஷ்கம்பம் ஏகம் யம் நித்யபோதஸ்வரூபம் ஆஸ்ரித்ய அபோதாத்மகானி மனச்சக்ஷுராதீனி பிரவர்த்தந்தே. அக்னி உஷ்ணம் இது ரெண்டையும் பிரிச்சுவிட முடியுமா? நெருப்பு, சூடு இல்லாத நெருப்பு கொடு அப்படின்னு கேட்டேன். வேதம் சூடு இல்லாத நெருப்புன்னு சொல்றது ஒண்ணு. இன்னைக்கு காத்தாலதான் அது சொல்லிட்டு, சூடு இல்லாத ஒரு நெருப்பு இருக்கான் உலகத்துல. எங்கேயுமே அந்த நெருப்பு தெரியல. எங்க பார்த்தாலும் நெருப்பு சுடுறது தொட்டா, சுடாத ஒரு நெருப்பு இருக்கான்னா ஈரனா இருக்கிற நெருப்புன்னு வேதம் சொல்லிட்டு. அது ஏது ஈரனா இருக்கிற நெருப்பு? நம்ம கொஞ்சம் வேதம் படிச்ச வாழ்க்கை தெரியும் அந்த மந்திரம். ஆர்திரம் ஜுவலதி ஜோதிரஹமஸ்மி ஜோதிர் ஜுவலதி பிரம்மாஹமஸ்மி
யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. அதுல ஆர்திரம் ஜுவலதி ஜோதி. அந்த ஜோதி ஆர்திரம்னா ஈரனா இருக்கு, ஈரனா ஜொலிக்கிறதா. ஈரனா ஒரு அக்னி இருக்குமா அப்படின்னா இந்த அகம் அகம் எது ஸ்புரிக்கிறதோ அது ரொம்ப சீதளமான அக்னி, குளிர்மையான அக்னி. மற்றபடியா குளிர்மையான அக்னி உலகத்துல கிடைக்காது. இது அக்னிங்கிறது அது உபலட்சணம், அக்னி இல்லையே அது. இங்கே உதாரணத்துக்கு சொல்றார், எம் அக்னி உஷ்ணபது, அக்னியையும் உஷ்ணத்தையும் பிரிச்சுவிட முடியாது. அந்த மாதிரி ஆத்மாவையும் போதத்தையும் பிரிச்சுவிட முடியாது, அறிவையும் ஆத்மாவையும் பிரிச்சுவிட முடியாது. அறிவுங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். அறியறது இல்ல, அறிவு. அறியறது வேற விஷயம், அறிவு அப்படி சொன்னாலே புரியாது நமக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். எல்லாத்தையும் இருட்டு பண்ணினா நான் இருக்கேன்னு தெரியறதோ இல்லையோ அதுக்குதான் அறிவுன்னு பேரு. காடாந்தகாரம், காடத்வாந்த கிருஹாந்த க்ஷிதிதலே தீபம் நிதாய உஜ்வலம். பகவத்பாதாலே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறது. காடத்வாந்த கிருஹாந்ததா, கூறு இருட்டு பண்ணி அந்த இருட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டால் அகம் 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 தெரியறது, வேற எதுவும் தெரியாது. அந்த உணர்வு எப்படி தெரிஞ்சது? மனசுனால தெரியறதா? இல்ல, மனசுக்கு கூட இன்டரப்ஷன் இருக்கு. மைண்ட் இஸ் நாட் அன் அன்இன்டரப்டட் ப்ரோசஸ். தேர் இஸ் இன்டரப்ஷன், லாட் ஆஃப் இன்டரப்ஷன் மனசுல. இச்சித்தி இருக்கே, சுஷுப்தியில இல்லையே, டீப் ஸ்லீப்ல மனமே காணுமே. ஒரு மாங்காய் அப்படின்னு ஒரு நினப்பு வந்ததானால் அந்த நினப்பு ஒடுங்கின பிறந்தான் காருன்னு ஒரு நினப்பு வருது. அந்த மாங்காய்க்கும் காருக்கும் சம்பந்தமே கிடையாது. மாங்காய்ங்கிற நினப்பு ஒடுங்கி காருங்கிற ஒரு நினப்பு வரத்துக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஆவது நினப்பில்லாத ஒரு நிலை இருக்கு. அந்த நினப்பு இல்லாத இருக்கக்கூடிய நிலையில என்ன இருக்கு? அதுதான் அது. எதை நீங்க தேடுறீங்களோ இது அதுதான், அதுதான் இது. ஒரு நினைப்புக்கு நடுப்புலையும் இருக்கு, நினைப்புக்கு இடையில 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 இருக்கு. ஒரு விருந்தாவனி மகாத்மா பாடினார், எண்ணங்கள் எல்லாம் கோபிகைகள், எண்ணங்களுக்கு நடுவில் எது ஜொலிக்கிறதோ அதுதான் கிருஷ்ணன். இந்த எண்ணங்கள் கோபிகைகள், எண்ணங்களுக்கு நடுப்புல ஜொலிக்கிற சித்தே கிருஷ்ணன் தெரிஞ்சுட்டேன்னா உனக்குள்ள நிரந்தர ராசோத்சவம் நடந்துட்டே இருக்கும். பாடு சப விருத்தி ஹே கோபிகா சாட்சி கிருஷ்ணஸ்வரூப் ஆப்பசுமே ஜலகத் ஏஹே ராச அனூப் அப்படின்னு. நடுப்புல எது ஜொலிக்கிறதோ அதை உணர்ந்தாயானால் ராசமம், ரசானுபவம், ராச அனூப். இடையில தெரியறது, அதனால அவனுக்கு இடையன்னு பேரு. மாடு மேய்க்கிறதுனால மாத்திரம் இல்ல, இடையில தெரியறவனா இருக்கிறதுனால அவன் இடையன். நினப்புக்கு நடுப்புல தெரியறவனா இருக்கிறதுனால அவன் இடையன், எண்ணங்களுக்கு நடுப்புல தெரியறவனா இருக்கிறதுனால அவன் இடையன். அந்த எண்ணங்களையே கவனிச்சுட்டு இருக்கிறதுனால நாம எண்ணங்களுக்கு நடுப்புல எந்த ஒரு எண்ணமில்லாத ஒரு இன்டர்வெல் இருக்கோ, ஒரு நிறைவு இருக்கும். அது கிரியேட்டட் இல்ல, எண்ணம் கிரியேட்டட். என்ன பாருங்க, எண்ணம் நம்ம உற்பத்தி பண்றது. அந்த எண்ணத்துக்கு நடுவில் இருக்கிற எண்ணமில்லாத கேப் இருக்கே, அது உற்பத்தி பண்ணினது இல்லை, அது உற்பத்தி இல்லை இருக்கு. அது எப்பவுமே இருக்கு. அதுக்கு மேலதான் எண்ணங்கள் வருது போறது, அதுக்கு மேலதான் நம்ம மனம்னு கூப்பிடுறது வருது போறது, அதுக்கு மேலதான் உடம்பு இருக்கிறது, அதுக்கு மேலதான் நான் அப்படின்னு உதிக்கிறது அடங்கிறது. அந்த இருப்பு இருந்துட்டே இருக்கு. அந்த இருப்பை கவனிக்க மாட்டேங்கிறோம். இருக்கிறதை கவனிக்கிறதுல இருப்பை விட்டுட்டோம், தெரியறதை கவனிக்கிறதுல இருப்பை விட்டுட்டோம். அது எப்படி இருக்கு? நித்திய போத ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னார்.
அக்னி நெருப்புக்கு எப்படி சூடோ அந்த மாதிரி அந்த இருப்புக்கு போதம் அப்படிங்கிறது அதோடைய ஸ்வரூபம். போதம் அப்படின்னா உணர்வு. உணர்வே நாமாயுளும். உணர்வே நம்ம ஸ்வரூபம். அந்த உணர்வு போதம் அறிவு இருக்கின்றேங்கிற ஸ்வப்பிரகாசத்தன்மை, தன்னியல்பை தானாக விளக்கக்கூடிய தன்மை, அந்த தன்மை இருக்கே செல்ஃப் இஃபல்ஜென்ஸ். அந்த செல்ஃப் இஃபல்ஜென்ஸ் அதற்கு சுவாபாவிக சித்தமா இருக்கு, சுபாவ சித்தமா இருக்கு. அதே எம் அக்னி உஷ்ணவது நித்தியபோதஸ்வரூபம் அப்படின்னா, அக்னிக்கு உஷ்ணம் மாதிரி நித்தியபோதஸ்வரூபமா இருக்கு. அது மாத்திரமில்ல, நிஷ்கம்பம். கம்பனம் அப்படின்னா மூமெண்ட், சலனம். கம்பனம் இல்லாதது இல்லவே இல்லை. பாத்தீங்கன்னா எல்லாம் கம்பனம் இருக்கு. பின்ன மைக்கு கம்பனம் இல்லாத மாதிரி இருக்க தவிர இதுக்குள்ள கம்பனம் நடந்துட்டே இருக்கு. அனுசூதம் ஒரே ஃப்ரீக்வன்சியில கம்பனம் இருக்கிறதுனால கம்பனம் இல்லாத மாதிரி தெரியறது. நம்ம உடம்புக்குள்ள கம்பனம், கம்பனம்னா மூமெண்ட், சலனம் நடந்துட்டே இருக்கு. மனசுல சலனம் நடந்துட்டே இருக்கு. சூரிய சந்திராதிகள் எல்லாம் சலனம் நடந்துட்டு இருக்கு. அச்சலமா இருக்கிற ஒரே ஒரு வஸ்து தான் இருக்கு. நிஷ்கம்பம். அதை மனம் அதை பார்த்து கொடுத்தனா மனமும் அச்சலமாயிடும். அது கூட ஒண்ணு பட்டணும். அதான் ரமண பகவான் ஒரு பாட்டுல சொன்னார், தன் போல் அச்சலமா செய்யும் அப்படின்னா. அது அச்சலமா இருக்கு, அதை கவனிச்சாயினா நீ அச்சலமாயிடுவேன். தானாவே உன்னை பண்ணிட்டு விடும். அது தன் போல் அச்சலமா செய்யும். அந்த அச்சலம் இருக்கே நிஷ்கம்பம் ஏகம் எம் அக்னி உஷ்ணவது நித்தியபோதஸ்வரூபம் பிரவர்த்தந்த ஆசிரித்ய அபோதாத்மகானி மனசக்ஷுராதீனி பிரவர்த்தந்தே. அதை ஆசிரிச்சுதான் ஸ்வயமேவ தன்னுணர்வு இல்லாத மனசு இந்திரியங்கள்லாம் பிரவர்த்திக்கிறது. மனம் புலன்கள் எல்லாமே அந்த உணர்வுல தான் நடமாடுறது. ஸ்கிரீன்ல சினிமா மாதிரி. சினிமாவில் இருக்கிற ஒன்னும் ஸ்கிரீன்ல இருந்து அந்நியமா இல்ல. அந்த மாதிரி அந்த இருப்புல இருந்து அந்நியமா மனம் அப்படின்னு ஒரு பதார்த்தம் இல்லை. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தையே நீங்க பாரமார்த்திக நிச்சயத்தை லட்சியமா வச்சுட்டு கேட்டேன்னாக்கா சிரவண மாத்திரத்தினால மனோ நிகிரக சாதனை முடிஞ்சு போயிடும். எல்லாருக்கும் முடியாது. எப்போ நமக்கு பாக்கியம் இருந்ததானால் இது கேட்கிற போதே முடிஞ்சு போயிடும். அந்த இருப்புல இருந்து அந்நியமாக மனம் அப்படின்னு ஒரு பதார்த்தம் இல்லை. அந்த இருப்புல மனம் அப்படிங்கிறது ஒரு தோற்றம் தான், ஸ்கிரீன்ல சினிமா மாதிரி. அந்த தோற்றம் ஒரு சலனம் தான், ஒரு மூவ்மெண்ட். நிஷ்கம்பமா இருக்கிற உணர்வுல ஆத்மாவில மனம் புலன்கள் நான் இன்னவன்கிற ஒரு அபிமானம் உடல் எல்லாம் தோன்றது. இது எல்லாமே அந்த உணர்வை ஆசிரியச்சென்றுன்னா அந்த உணர்வு வளை மாலை மோதிரம் எல்லாம் தங்கத்தை ஆசிரியச்சென்று நிற்கிறது அப்படின்னு எப்படி இருக்கும். இந்த வேஷ்டி நூலை ஆசிரியச்சுன்னு நிக்கிறது அப்படின்னாக்கா நூல் இல்லாம ஒரு வேஷ்டி நிக்கட்டும் அப்படின்னா முடியுமா? தங்கம் இல்லாம ஒரு வளை கொடுங்க அப்படின்னா முடியாது. அந்த மாதிரி ஆத்மாவிலேருந்து அந்நியமாக மனதுக்கோ புலன்களுக்கோ உடம்புக்கோ இருப்பு கிடையாது. இதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துறதுன்னா அடக்குங்க. உடம்புக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரது எக்ஸசைஸ் மருந்து சாப்பிடுற மாதிரி யோகம் ஜபம் தியானம் உபாசனை எல்லாம் பண்ணிங்க. ஆனால் ஆத்தியந்திகமா அடங்காது. ஆத்தியந்திகமா எப்ப அடங்குறதுனாக்கா எப்ப ஆத்மாவிலேருந்து அந்நியமா எதுவுமே இல்லைங்கிற உணர்வு வருதோ அப்போ அது பாதிக்கப்பட்டு போறதுனால தானாவே அதுக்கு நம்மளை விரட்டுறதுக்கு இருக்கிற பலம் போயிடும். ஒரு வயல்ல போறவன் வயல்ல வச்சிருக்கிற நோக்கு குத்தின்னு சொல்லுவா.
இந்த காக்கையை விரட்டுறதுக்கோ இது விரட்டுறதுக்கோ பூத மாதிரி வச்சிருப்பாளே, அதை பார்த்து பயந்துட்டான். பேய் அப்படின்னு பயந்துட்டான். ஊர்ல பூரா வந்து சொன்னான், அங்க பேய் நிக்கிறதுக்கு ஜாக்கிரதை. கதை நிறைய பறக்கும், யாருக்கு என்னெல்லாமோ தரிசனம் கிடைக்கும். அப்புறம் அந்த அது காத்துல ஆடித்தானா என்ன கூப்பிட்டதும் பண்ணவன் இன்னொருத்தன். அந்த மலையாளத்துல கதைகள்லாம் பார்த்தா நிறைய பேய் கதை உண்டு. எல்லாம் பார்த்தேன்னா எல்லாம் வெத்தலை கேட்டுது, எல்லாம் தாம்பூலம் கேட்கும் இந்த பேய் எல்லாம். அப்புறம் இவன் மந்திரம் கையில வச்சுப்பான், தேவி பாகவதம் புஸ்தகம் கையில வச்சுப்பான், மந்திரத்தை கையில வச்சுப்பான், ரட்ச கட்டிப்பான். அப்ப இந்த பெய் ஒண்ணும் பண்ணாது. இந்த மாதிரி இந்த இல்லாத பெய்ய விரட்டுறதுக்கு இல்லாததான என்னெல்லாமோ வச்சுக்கலாம் கையில. இது அவன் பயந்துக்காம இருக்க, அந்த பெய் இருக்கு பயப்படாது, நீ மந்திர ஜபம் பண்ணிக்கோ, நீ இந்த புஸ்தகத்தை கையில வச்சுக்கோ, இவன் பயப்படாம போயிடுறான். ஆனால் இது சரியான பரிகாரம் இல்லை. சரியான பரிகாரம் என்ன? கையில டார்ச் எடுத்துட்டு போய் அந்த பொம்மைய பார்த்தா தான் இவனோட பயம் போக போறது, பூரா போக போறது இல்லையா? இல்லாட்டா அது இருக்கு நான் ஏதோ சம்ரட்சணம் பண்ணிக்கிறேன், அதுவே இல்லப்பான்னு தெரிஞ்சுட்டானா இவன் பயம் அடியோடு போயிடுது. அந்த மாதிரி நமக்கு சரீர மனசு நியந்திரணம், இந்திரிய நிகிரகம், தபஸ், அனுஷ்டானம் வேற வழி கிடையாது. உபாசனா மண்டலத்தில் இருக்கிறவரை நமக்கு அதுதான் வழி. எப்ப ஞான தெளிவு ஏற்பட்டுடுத்தோ, ஆத்மாவிலேந்து அந்நியமான பதார்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சால் பரம் திருஷ்டுவா நிவர்த்தது. எப்ப தெரிஞ்சுட்டானோ அப்ப அடங்கிடுது. அருணாச்சல அக்ஷரமண மாலையில 2 பாட்டு இதுக்கு தெளிவு. பகவான் மகர்ஷி ஒரு பக்கம் ஒரு சாதகனை மாதிரி பாடுறார். ஒரு சாதகனை மாதிரி, ஐம்புல கல்வர் அகத்தினர் புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா அப்படின்னு. இந்த ஐம்புல கல்வர் இந்திரியங்கள் உள்ள விஷயங்கள் நாட எனக்கு தாங்க முடியலையே பகவானே, நீ உள்ள இல்லையா? வீட்டுல கிரகஸ்தன் இல்லாத போது தானே திருடன் நுழைய முடியும், இப்ப நீ உள்ள இல்லையா அப்படின்னு கேட்கிறார் ஒரு பாட்டுல. அடுத்த பாட்டுல சமநிலைக்கு வந்துட்டார். அடுத்த பாட்டுல சொல்றார், ஒருவனா முன்னை ஒளித்தெவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா. அத்வயமான வஸ்துவில உள்ளேந்து வெளியிலேந்து ஒண்ணு வர்றது, உள்ள பாதிக்கிறது, இப்படி அந்நியமா எது இருக்கு, ஆத்மாவிலேந்து அந்நியமா ஏதோ இருக்குங்கிற பிரமை இருக்கே, இது சூது, இது ஏமாற்றம், இது தடுமாற்றம். அந்நியமா ஒரு பொருள் இல்லையே, உன் சூதே இது அருணாச்சல. செப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சலாங்க. அந்த ஜப்படி வித்தை என்னதுனாக்கா, பல பொருள்கள் இருக்கு, இது இருக்கு அது இருக்கு, இது விரட்டுறது, நான் தப்பிச்சுக்கணும், இது சம்சாரம், அது சன்னியாசம், என்னெல்லாமோ தோன்றதோ இல்லையோ, ஆத்மாவிலே இந்த அந்நிய பதார்த்தம் இருக்குன்னு தோன்றதெல்லாம் ஜப்படி வித்தை தான். அந்த ஜப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு, அந்த மயக்கிறதுன்னா என்ன, பிரமிக்க வைக்கிறத விட்டு உருப்படும் வித்தை. உருப்படும் வித்தை என்னன்னா ஒருப்படும் வித்தை தான். 2 இல்ல அப்படின்னு உணர்றதுதான் உருப்படும் வித்தை. அந்நியமா ஒன்னும் ஆத்மாவிலேருந்து அந்நியமா ஒரு பதார்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா உருப்பட்டுடுவோம். அந்நியம் இருக்கிற வரை டேஞ்சரும் இருக்கு. அந்நியம் இருக்கிற வரை நம்ம வீட்டில் ஒரு புலிய வளர்த்துறோம், அது கடிக்காம பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அது எப்ப சாப்பிட்டுடும் தெரியாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு அது சாப்பிட்டுடும். சூர்பனக விவாகம் மாதிரி, சூர்பனக விவாகம் சொல்லுவாரு. சூர்பனக ராமர்கிட்ட கேட்கிறாளோ இல்லையோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அப்போ ராமர் கேட்டாராம் சூர்பனை கிட்ட, என்ன லங்கையில யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அவளுக்கு கொஞ்சம் வெக்கத்துல சொல்லலையா. என்னக்கா எல்லாரும் பயந்துக்கிறா, ராட்சசாலே பயந்துக்கிறாளா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. என்ன கல்யாணம் பண்ணின்னு 2 3 குடுத்தனம் பண்றதுக்குள்ள பசிச்சா ஆம்பளை என்ன முழுங்கி விடலாம். அப்புறம் யாரு கல்யாணம், அவளுக்கு பிரேக்ஃபாஸ்டே அவ புருஷன் தான், அவளை போய் யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அந்த மாதிரி அந்நிய வஸ்துக்கள் இருக்கிற வரை டேஞ்சர் தான். அது எப்ப கடிக்கும் தெரியாது, எப்போ துரோகம் பண்ணும் தெரியாது, எப்ப கஷ்டம் கொடுக்கும் தெரியாது. அந்நியத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்தனா அனன்ய ஸ்திதியில பயம் இல்லை. பயம் த்விதீயாத்வை பயம் பவதி. 2 இருக்கா பயம் இருக்கு. எப்ப 2 இல்லையா அவன் பூர்ணமாயிட்டான். எம் அக்னிஷ்டவன் நித்திய போதஸ்வரூபம் பிரவர்த்தந்த ஆசிரித்திய அபோதாத்மகானி. ஜடமான இந்திரியங்கள், மனசு முதலான பதார்த்தங்கள்லாம் எந்த நித்திய போதஸ்வரூபமாயிருக்கிற ஆத்மாவை அண்டி பிரவர்த்திக்கிறதோ,
ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. நிஷ்கம்பம் ஏகம் ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. சலனம் இல்லாததும் ஏகமா இருக்கிறதும் அத்வயமா இருக்கிறதும். அது நிஷ்கம்பம்னா உள்ள அச்சலம். அந்த யோக வாசிஷ்டத்துல ரொம்ப அழகு. அந்த ஞானத்தை அடைஞ்சவன் எப்படி இருக்கான்னா வெளியில சர்வசாதாரணமா இருக்கானோ, உள்ள அச்சலமா இருக்கிற அந்த தத்துவத்தை உணர்ந்து வெளியில ஒன்னும் அவன் அதை காட்டிக்கல. நீங்க இப்ப வேதாந்தம் கேட்கிறேன்னு வீட்டுல போய் இதெல்லாம் காட்டினா குழப்பம்தான் வரும். ஏதோ ஞானத்தை உள்ள ஆத்ம ஞானத்தை அடையணும், யார்கிட்டையும் பத்துதல் இருக்கப்படாது அப்படின்னு வெளியில போய் காட்டிக்க விடாது. ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்லுவார், பணக்காரன் வீட்டுல வேலைக்காரி மாதிரி இரு உலகத்துல அப்படின்னு. பணக்காரன் வீட்டுல வேலைக்காரினாக்கா பெரிய பணக்கார வீட்டுல பரம்பரையா வந்த வேலைக்காரி அவ. அதனால ரொம்ப செலுகை அவளுக்கு. அதனால அந்த வீட்டு எஜமானனே அவ திட்டுவேன். அவாத்து குழந்தைகளை எல்லாம் என்னோட குழந்தைகள்னு பார்த்துப்பேன், வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். யாரு வந்தாலும் என்னோட வீடுன்னு சொல்லிப்பேன். ஆனா அவளுக்கு உள்ள நன்னா தெரியும், என்னைக்கோ ஒரு நாளைக்கு இங்க இருந்து போகணும், ஒன்னும் எடுத்துக்காம போகத்தான் வேணும், இதுகிட்ட எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு உள்ள நன்னா தெரியும். தெரிஞ்சாலும் வெளியில என்னோட குழந்தை என்னோட பிள்ளைங்கிற மாதிரி எங்க வீட்டுக்காரங்கிட்ட நடந்துக்கிறான். இந்த மாதிரி உலகத்துல விவகாரம் பண்றது உன்னோட ஞானத்தையோ வேதாந்தத்தையோ வெளியில காட்டி விடாது, அது உள்ள வச்சுக்கோ. எல்லாருக்கிட்டையும் அன்போடனா அன்போட இரு, பிரியமானா பிரியமா இரு, எப்படி இருக்கியோ அப்படி இரு. இன்ஃபேக்ட் ஞானிகள் லௌகிகாலை விட பிரியமா இருக்க முடியும். என்னக்கா லௌகிகாலுக்கு தான் சுவார்த்ததை, அவளுக்கு தான் செல்பிஷ்னஸ். அதனால அவளோட பிரியம் எப்பவுமே அவளை நண்டின்னு தான் இருக்கும். இவாளுக்கு தான் பிரியம் எந்த செல்பிஷ்னஸும் இல்லாம யாருக்கு வேணா கொடுக்க முடியும். குழந்தைகிட்டயோ யாருகிட்டயோ குடும்பத்தில் இருக்கிறவாழ்கிட்டயோ வெளியில இருக்கிறவாழ்கிட்டயோ எல்லார்கிட்டையும் பிரியமா இருக்க முடியும். அந்த பிரியத்தை ஞானத்தினால அப்பிரியம் வந்துடாது. ஞானத்தினால இவன் ட்ரை ஆயிட மாட்டான். ஞானத்துக்கு அப்புறம் தான் ரசமே வரப்போறது வாழ்க்கையில. ஞானத்துக்கு அப்புறம் தான் ரசமே. இந்த அதரம் மதுரம் வதனம் மதுரம்னு கிருஷ்ணனை பாடுற கிருதி உண்டு, அதை பார்த்து ரசம் பிரதத்தை வச்சு ஒரு ஸ்லோகம் பண்ணே இருக்கான். ஏன்னா ரசம்ங்கிறது ஈஸ்வரனோட ஸ்வரூபம். ரசோவைசா ஞான ரசம் முனி வேத்ய ரசம் பவரோக விநாசன திவ்ய ரசம் யோகிகணாதிருத பாவரசம் சிவமாகலையே நிஜ போதரசம். ஞானரசம் முனி வேத்ய ரசம் எல்லாமே ரசம் தான். அந்த ஸ்லோகம் பூரா ரசஸ்வரூபம் தானே பகவான். அதனால ஆத்மாவை உணர்ந்த அப்புறம் நம்ம ஏதோ ட்ரை ஆயிட்டோம்னாக்கா, ஜடம் ஆயிட்டோம்னாக்கா அது சரியான ஞானம் இல்லை. ஞானத்தை உணர்ந்த அப்புறம் பற்றுதல் இல்லாம பிரியமா இருக்கலாம். எல்லா விவகாரத்தையும் நமக்கு பிராரப்தத்தினால என்ன வந்திருக்கோ அது பற்றுதல் இல்லாம பண்ணலாம். விட்டு போனாலும் நம்மளை பாதிக்காது. விவகாரம் விட்டு போனா போச்சு, அவ்வளவுதான். அது விட்டு போனாலும் சங்கம் இல்லை, பிடிச்சு நிறுத்தணுங்கிறதும் இல்லை. அவனுக்கு எதுலயுமே சங்கம் இல்லை. தாமரை தளத்துல ஜலம் போல எதா புஷ்கர பலாசா இருக்க முடியும். அதனால அந்த நிஷ்கம்பமான தத்துவத்தை உள்ள உணர்ந்து வெளியிலையும் உள்ளேயுமா இருக்கான் அவன். வாசிஷ்டத்துல அது என்ன ஸ்லோகம்னாக்கா, வெளியில பார்த்தாச்சு ஒரு கால் புரிஞ்சுக்கவே முடியாது. பகி பிச்சாகிர தரளாக அந்தர் மேருரிவஸ்திதாக. பிச்சாகிரன்னு அந்த மயிலிறகு, அந்த மயில் பீலி எப்படி காத்தடிச்சதுன்னா பறக்குமோ அந்த மாதிரி சஞ்சலமா வெளியில இருக்கான். பகி பிச்சாகிர தரளாக உள்ளையோ அந்தர் மேருரிவஸ்திதாக. உள்ளே நல்ல மகாமேரு மாதிரி. அந்தர் மேருரிவஸ்திதாக சமுத்திரஸ்யேவ காம்பீரியம் ஸ்தைரியம் மேரோரிவஸ்திதி அந்த சீதளதாச்ச இந்தோ. உள்ளே அவ்வளவு குளிர்மை, நிறைவு. சீதளதா அப்படின்னா குளிர்மை, நிறைவு. இவோதேதி விசாரினா அந்த பூர்ணச்சந்திரிகை மாதிரி ஹிருதயம் குளிர்ந்து விடுறது, மலர்ந்து விடுறது, நிறைஞ்சு விடுறது. மாதுரியம், ரசம், ஆனந்தம், சாந்தி, நிறைவு, பூர்ணத்துவம் சகஜ சித்தமாயிடுது. அந்த சகஜ சித்தமா இருக்க அதை உள்ள, அதுக்கு காரணம் என்ன? உள்ள சலனம் இல்லாத அனஸ்வரமான சத்தைய பிடிச்சுண்டு வெளியில சலனமா நஸ்வரமா இருக்கிற சத்தைய உபயோகப்படுத்துறான், விவகாரம் பண்றான். அப்பதான் நமக்கு வாழ்க்கையே என்னன்னு தெரிய வருது. அதுக்கு முன்னால விரண்டு இங்க ஓடி அங்க ஓடி எல்லாத்தையும் பார்த்துட்டு பயந்துண்டு, மரணத்தை பயந்துண்டு, எப்ப மரணம் வந்துடுமோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுபவிக்கணுமே. வெளியிலேருந்து பதார்த்தங்கள் தான் நமக்கு ஈஸ்வரன், பதார்த்தம் தான் நமக்கு பிரபு. அதுக்கெல்லாம் நம்ம ஸ்லேவ்ஸா இருக்கோம். எப்ப இந்த தத்துவத்தை உணர்ந்தானோ
அவன் எப்போ ஜடமா இப்படியே குகைக்குள்ள உட்கார்ந்துட்டு நினைச்சுக்காதீங்க. தத்துவாத்மபோதையேவைக சர்வாஷா திருண பாவகா புரோக்த சமாதி சப்தேன நது தூஷ்ணீம் அவஸ்திதி. எங்கேயோ இப்படி கண்ண முடின்னு தூஷ்ணீம் அவஸ்திதி இல்ல. தத்துவாத்ம போதம், அவனுக்கு மனசு கூட தேவையில்லை. அதுக்கப்புறம் மனசு விவகாரம், உலகத்துல என்ன விவகாரம் பண்ணுமோ பண்ணலாம், ஒன்னும் பாதிக்காது. அந்த ஆனந்தம், அந்த சீதளதா, அந்த நிறைவு, அந்த பூர்ணத்துவம், அந்த பூர்ணத்துவத்தை தான் இங்கே கோஷம் என்றார் ஹஸ்தாபலகர். எம் அக்னுஷ்டவன் நித்திய போதஸ்வரூபம் பிரவர்த்தந்த ஆசிரித்ய அபோதாத்மகானி ச நித்தியோபலப்தி ஸ்வரூபோகமாத்மா எரியது வெம்மை போல எவன் நித்த போதரூபன் ஒருவனாய் கம்பமின்றி ஒளிர் தரும் எவனை சார்ந்து அறிவிலா கரணம் இந்திரியாதி தன் தொழில் மேற் செல்லும் அறிவரு நித்த சித்தன் ஆயுள அவ் ஆன்மா நான். அப்படியே ஒன்னும் விட்டு போகல, கொஞ்சம் விசேஷணங்கள் சேர்ந்துதான் இருக்கும், ஒன்னும் விட்டே போகல. எரியது வெம்மை போல, அக்னிக்கு எப்படி அதோட வெப்பமோ சூடோ அது போல எவன் நித்திய போதரூபன், நித்த போதரூபன் ஒருவனாய் கம்பமின்றி ஏகனாய் ஒரு சலனம் இல்லாம ஒளிர் தரும் எவனை சார்ந்தே பிரகாசிக்க கூடின எவனை சேர்ந்தே அறிவிலா கரணம் இந்திரியாதி கரணங்களும் இந்திரியங்களும் தன் தொழில் மேற் செல்லும். அவ பிரவர்த்திய பண்றதோ அறிவுரு நித்த சித்தன், அறிவே ஸ்வரூபமாயிருக்கிற, அறிவே ஸ்வரூபமாயிருக்கிற அறிவுரு நித்த சித்தனாயுள்ள அவ் ஆன்மா நான். அறிவே உருவமாயிருக்க கூடின நித்திய சித்தமான ஆத்மாவே நான். இதை கேட்கிறோம். கேட்கிறதை நன்னா மனனம் பண்ணோம். ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. திருப்பி திருப்பி அதான் சொல்லுவேன். கேட்கிறோம், கேட்கிறதை ஏகாந்தத்துல இருந்து ஏகாந்த தேசத்திருந்து புறம்போகா மனமுடனே, வெளிபோகாத மனசோட உன்முகப்படுத்தின மனசு, வெளி விஷயங்கள் இருக்கிற தோஷத்தை புரிய வச்சு அறிவெனும் கசை அடித்து அகமுக கயிற்றால் ஈர்த்து, வெளியிலேருந்து அறிவுங்கிற அந்த கசையினால மனசை அடிச்சு உன்முகப்படுத்தி அகமுக கயிற்றால் ஈர்த்து உள்ள இழுக்கணும், ஹிருதயத்துல இழுத்து நன்னா வாங்கி கடையணும் உள்ள. இதை தத்துவத்தை சிரவணம் பண்ணினதை மனனம் பண்ணி மனனம் பண்ணி மனனம் பண்ணி சுவாபாவிகமா பண்ணிக்கணும். அதுக்கு நாம பண்ற வீதி சாதனைகள் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜபம், பிராணாயாமம், சத்கிரந்த பாராயணம் என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் நம்ம சிஸ்டத்தை தயார் பண்ணும். ஆனால் அதை ஞான விசாரத்துல நியோகப்படுத்துறவரை நமக்கு பூர்ணமா அபாடா இருக்க முடியாது. வேற எந்த சாதனையும் இந்த நிறைவை கொடுக்காது. மீதி சாதனைகள்லாம் இதுல கொண்டு விடும், இதுலயும் தவிச்சுக்க முடியாது. ஏன்னா மீதி எல்லாம் வெளியில இருக்கு, நான்கிற உணர்வோ நம்ம கிட்ட இருக்கு, நமக்கு சித்தமா இருக்கு. அதை தெரிஞ்சுக்காம சுங்கச்சாவடி தப்பாது. சுங்கச்சாவடி செக் போஸ்ட்ல இருந்து தப்பிச்சுக்கணும்னு பார்த்தா சுத்தி சுத்தி செக் போஸ்டுக்கே வரா மாதிரி நம்ம எங்கெல்லாம் சுத்தினாலும் ஆத்மாவுக்கு வந்து ஆகணும். அதனால டைரக்டாவே வந்துடுவோமே, நேரடியாவே வந்துடுவோமே. அதுக்கு எதுக்கு வெளியில ஒரு உபாதி? நமக்கு தான் அபரோக்ஷமா தெரியற விஷயமாச்சே. நான் இருக்கேன்னு தெரியறதே, தெரியற உணர்வை நாடி பார்க்க அது ஸ்வயம் பிரகாசிக்கிறது. அதான் நித்திய உபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. எப்பொழுதும் கிடைச்சிருக்கிறதாக பிரகாசிக்கிற ஆத்மாவே நான். முகாபாசகோ தர்ப்பணே திருஷ்யமான முகத்வாத் பிருத்தக்த்வேன நைவாஸ்தி வஸ்து சிதாபாசகோ தீஷு ஜீவோபி தத்வத் ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. அடுத்த ஸ்லோகம். முகாபாசகாக்க கண்ணாடியில தெரியக்கூடிய முகம்.
அங்க 3 இருக்கு. ஒன்னு நான், ஒன்னு கண்ணாடி, ஒன்னு ரிஃப்ளெக்ஷன். இந்த கணக்குல தான் 3ல இருந்து 1 எடுத்தா 2 இல்ல 1. இதுல கண்ணாடி எடுத்துடுதுன்னா நான் மட்டும்தான் இருக்கேனே தவிர ரிஃப்ளெக்ஷனும் இல்லை, கண்ணாடியும் போயிடுது, 2 போயிடுது. 3 மைனஸ் 1 1. அந்த மாதிரி இங்க இருப்பு இருக்கு, சித்தம் இருக்கு. சித்தத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியற ஒரு நான் இருக்கு. 3 வஸ்து. இருப்பு அந்த உணர்வு, சுஷுப்தியிலேயும் இருக்கிற என்னுடைய தன்மை, அப்புறம் அந்த கரணம் மனசு, அதுல பிரதிபிம்பிக்க கூடிய ஒரு நான், அஸ்யூம்ட் ஐ. இந்த 3 இருக்கு. தர்ப்பணே திருஷ்யமானஹா முகாபாசகா, கண்ணாடியில தெரியக்கூடிய முகத்தோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. அது முகத்துல இருந்து அந்நியமா இல்லை. அந்த மாதிரி சிதாபாசகா, இந்த அகங்காரம் இருக்கே, அபிமான விருத்தி இருக்கே, அதுக்கு சிதாபாசன்னு பேரு. அது சித்துல பிரதிபிம்பிக்க கூடின, சித்தத்துல பிரதிபிம்பிக்க கூடின சித்து. அந்த ஜீவனும் தத்துவது. அது மாதிரியே ஆத்மாவிலேருந்து அந்நியம் இல்லை. எப்படி முகத்திலேருந்து அந்நியமா கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன் இல்லையோ, அந்த மாதிரி ஆத்மாவிலேருந்து அந்நியமா ஒரு அகங்காரமும் இல்லை. இந்த அகங்காரம் ஜீவன் ஜீவன் சொல்றோமே, இந்த ஜீவன் என்ன தேடி பார்த்தா அது பிரம்மே. ஜீவோ பிரம்மைவனாபரா. அந்த ரிஃப்ளெக்ஷன் போய் பார்த்தா ரிஃப்ளெக்ஷன் இல்ல, அது ஒரிஜினல் வஸ்து தான் இருக்கு. வெறுமனை தோன்றது ரிஃப்ளெக்ஷன். தூணில பேய் மாதிரி, பேய போய் பார்த்தா பேய் இல்லை, தூணுதான் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஷன் உண்மை இல்லை. நான்கிற அந்த ரிஃப்ளெக்ஷனை தேடி பார்த்தா ரிஃப்ளெக்ஷன் மறைஞ்சு விடுறது, அசம்ஷன் மறைஞ்சு விடுறது, சத்தை இருப்பு ஜுவலிக்கிறது. அப்படி எது ஜுவலிக்கிறதோ அந்த நித்யோபலப்தி ஸ்வரூபமான ஆத்மாவே நான். முகாபாசகோ தர்ப்பணே திருஷ்யமான முகத்வே முகத்வாத் பிருதக்த்வேன நைவாஸ்தி வஸ்து. முகத்தோட கண்ணாடியில தெரிகிற பிரதிபலனம் முகத்திலேருந்து அந்நியமா இல்லை. அதே மாதிரி சிதாபாசகோ தீஷு, தீஷுனாக்கா புத்திகளில் அப்படின்னா சித்தவருத்திகளில். நான் காமம் வரபோது நான் காமி ஆயிடுறேன், நான் கோபம் வரபோது நான் கோபி ஆயிடுறேன், நான் பணம் அப்படின்னு நினைப்பு வரபோது நான் பணக்காரன் ஆயிடுறேன். எந்தெந்த நினைப்பு வருதோ அதுகிட்ட எல்லாம் ஒட்டின்னு நான் அதுவா இருக்கேனோ இல்லையோ, அந்த ஜீவோபி தத்வத். ஜீவனும் வெறும் பிரமேதான். ந கஷ்டித் ஜாயதே ஜீவ சம்பவோஸ்ய ந வித்யதே ஏதத் உத்தமம் தத்துவம் எத்திர கிஞ்சின்ன ஜாயதே. இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்றேன் அவ சந்தோஷத்துக்கு சொல்றேன். புரியுறவாளுக்கு ஆனந்தமா இருக்கும். அது எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியணுங்கிறது இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. இது உண்மை. இந்த உண்மை புரிஞ்சாலும் புரியாட்டாலும் ஆனந்தம். அது இந்த அபிமானம் எதோன்னா நம்ம கரையத்தனும் நினைச்சுட்டு இருக்கோமோ, அது பறக்காத்த குழந்தையோட ஜாதகம் கணிக்கிற மாதிரி தான். பிறக்கவே இல்லை, அதுக்கு ஜாதகம் எல்லாம் பார்த்து வந்தியாபுத்திர ஜாதகம் அப்படின்பாபா. பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லாத குழந்தையோட ஜாதகத்தை கணிக்கிற மாதிரி நாம ஏதோ பார்த்துட்டு இருக்கோம். தத்துவத்தை உணர நமக்கு தெரியும். ஜீவன் ஜீவன் சொல்றோமே, அப்படி ஒரு சாமானம் அங்க இல்ல. அகண்ட அத்வயமான ஒரு பூர்ண வஸ்து தான் இருக்கு. அதுல இந்த ஜீவ தோற்றம் தான் இருக்குங்கிற தத்துவம் உணர்ற போது ஆனந்தம், பூர்ணத்துவம், சாந்தி, நிறைவு, ஈஸ்வரனோட ஸ்வாபாவிக ஸ்திதி ஹிருதயத்துல பிரகாசிக்கிறது. ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. தொடர்ந்து நாளைக்கு பார்க்கிறோம். யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.